எவ்வளோமா கீரை? 30 ரூபாப்பா. மணத்தக்காளி கீரை நல்லா இருக்கும்பா. ரேட்டு அதிகமா சொல்றியா? கீரை இல்லப்பா, அதனால அந்த விலை. திட்டு பையன் கீரை வாங்குறானா ஏதாவது கோட்டு விட்டா நம்ம முள்ளங்கி கீரைக்குதா? முள்ளங்கி கீரை எல்லாம் இல்லப்பா. நான் அக்கா இப்ப இந்த தெருல கீரை வந்துக்கிறேன். வர ரோடைய தம்பா வந்துனுக்குறேன். இவன் பிராட் ஆச்சுமா இவங்கிட்ட நேரத்து கீரை உட்காந்துட்டா. டேய் யார பிராடுன்றா? நீ பிராடு, உங்க ஒப்பம் பிராடு, உங்க குடும்பமே பிராடுறா. என்ன போய் பிராடுன்ற? அக்கா நேத்து ஒரு கை கூட சம சண்டை காசு தரலன்னு அடிச்சிச்சு. மூஞ்சி பாரு எவ்வளவு பெருசா வீங்கி போய்க்குது. டேய் என்னடா என்னமோ சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துற? நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உன் இஷ்டங்கா. கீரையை கொடுப்பா. இந்த மாய வேற என்ன வித்துக்கிறேன். இவன் சொல்றதெல்லாம் கேட்டு என்கிட்ட கீரை போடுங்கல்ல நீ. போப்பா, நான் வேற என்ன பாத்துக்கிறேன் வியாபாரத்தை. என்ன வெளியே நான் கத்தினு கெடுக்குறாங்க. யோ நீ தேவலாம் பேசினிக்கிற. டேய் என்ன தேவையில்லாம பேசுறான்? நேரா வந்து கீரை வாங்கத்துக்கு எடுத்து விட்ட. என்ன பிரச்சனை? ஸ்ட்ரைட்டா வந்து திருட்டு பையன் மொன மாதிரி பையன் சொல்லிவிட்டாடா. அந்த அம்மா கீரை பிடிங்க முடிச்ச. உண்மைதானே சொன்ன. அப்படியே கோவம் பொத்தின்னு வருது. டேய் இங்க பாரு, இந்த வருஷம் முடிய போகுது. வர வருஷம் ஒழுங்கா வேலைக்கு போத்து பாரு. இது கூட சேர்ந்து சுத்தாத. என் கூட சேர்ந்து உன் புள்ள கேட்டு போறானா? டேய் மாப்பிள்ள, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. உர்றா அவனா நான் பேசினீங்கன்னா எல்லாம் கொம்மனு விட்டுடுவேன். டேய் கொஞ்சம் கம்முன்னு இருங்க, என் ஃப்ரெண்டு வரான். என் மானத்தை வாங்கிடாதீங்க. எவன்டா அப்படியே பாட்டு ஃப்ரெண்டு உனக்கா? டேய் குப்பா குப்பா. வாடா ராமுத்தியா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்பா. உட்காரு வா. இது நான் வாய் நிக்கிறியா? கம்முனுடா, என் ஃப்ரெண்ட் அவன். தம்பி யாரு? ஓ பையனா? இதுவா? ஆஹா தோக்குறான் பாரு என் பையன். தம்பி சௌக்கியமா? என்ன வேலை பாக்குறீங்க? அது அது வெளிநாட்டுக்கு போலான்னுக்குறேன். வெளிநாட்டுக்கா? நல்லது நல்லது. இது என் பையன். இருக்கட்டும். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறேன். ஹோட்டல்ல சால்னா ஊத்துற மாதிரி இருக்கிறான். சாஃப்ட்வேர் கம்பெனிலன்றான். மாப்பிள்ள உங்க அப்பா என்ன அசிங்க பார்த்தனான்னு வச்சுக்கலாம். பலான்னு வச்சிருவோம் மாப்பிள்ள. இருறா, வெளியாளுக்கு முன்னால அசிங்கப்படுத்த கூடாது. சொல்றதெல்லாம் கேக்குறான் அவன் பையன். அட நான் கோடு போட்டேன், அந்த கோட்டை தாண்ட மாட்டான் என் பையன். ஏன் கரண்ட்ல போடுவேனா? அது இல்லப்பா, என் பேச்சை மீற மாட்டான்னு சொல்றேன். என் பையன் அப்படித்தான்பா. நான் என்ன சொல்றேன்னு அவன் செய்வான், அவன் சொல்றத நான் செய்வேன். அட என்ன ஒற்றுமையா இருக்கிறீங்க. இந்த ஒற்றுமை இருந்தா குடும்பத்துல சண்டையே வராது. மாப்பிள்ள பாத்தியா, எங்க அப்பா என்ன கொடுத்த சர்டிபிகேட்ட. கம்முனு அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம பணத்தை கறந்துடலாம். என்னடா சொல்ற? இந்த தம்பி யாரு கொழுன்னு இருக்கிறாரு? இதுவா? இது அப்பப்போ வந்துட்டு போவான், சோறு பட துட்டு போவான். பச்சை மாப்பிள்ள ரொம்ப அசிங்க பத்துறான்டா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாப்பிள்ள. தம்பி அடிக்கடி என் வீட்டாலே வா, நானும் உனக்கு சோறு போடுறேன். சோறு போடுறியா? டேய் மாப்பிள்ள என்ன பிச்சைக்காரன் நினைச்சுங்கிறான்டா அவன். அவசரப்பட்டு வார்த்த கூடாதப்பா, அது வந்தா இவ்வளவு துண்ணும். அட மீறதெல்லாம் வெளியே தானேப்பா கொட்டுறான், அதை இவனை கொட்டிட்டு போயிடுவோம் அப்படின்றா? டேய் சொல்றாங்க பாரு போ. உன்னை அப்பதான் கவனிச்சுக்கிறேன்டா. என்ன வாடா போடான்றான் தம்பி. அது மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் அப்படித்தான் பேசுவான். மாப்பிள்ள பைத்தியன்றான்டா என்ன? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ பாக்குறதுக்கே பாவமா இருந்த. இந்த தம்பி 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி சாப்பிடு. பிச்சை போடுறான்டா. கொடுங்க, நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். ஏப்பா அந்த பையனை பார்த்தா பாவமா இருக்குதுப்பா. அதுக்குதான் 10 ரூபா கொடுத்துட்டேன்லடா, விடு. 10 ரூபாய் எங்க அதுக்கு பார்த்தான். சரி அப்புறம் என்ன எப்படி போகுது பிசினஸ்லாம்? பையன் வேலைக்கு போறான்ப்பா, அவன் சம்பாரிச்சு போடுறான், நான் துண்ணிட்டு இருக்கிறேன். வீட்டுல உட்காந்து துணுங்கிறியா? என் பையன் அப்படித்தான்பா. எப்பா இந்த மாசம் கொடுத்த சம்பளத்துல ஒரு 5000 ரூபாய் கொடுப்பா, நான் போய் துணினா எடுக்கணும். சம்பளத்துல 5000 ரூபாவா? இன்னும் இப்ப சம்பளம் கொடுத்தான். கொடுப்பா, புது வருஷம் பிறக்க போது பையன் துணிலாம் எடுத்துக்கிட்டோம். வேற மூடி நிறா. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கொடுப்பா, துணிலாம் எடுக்கணும்பா. நான் வாங்குற சம்பளத்தை உங்ககிட்ட தானே மொத்தமா கொடுக்குறேன். ஆமா கொடுக்குற இல்ல. இத பாருப்பா, இத மாதிரி புள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி புள்ளியா? ஐயோ குடுக்கல மானம் போயிடும் பொழுது. எப்போ கொடுப்பா. அது நானும் கூகுள் பே பண்ணிடுறப்போ. எப்பா நீ தான் எனக்கு செல்லே வாங்கி கொடுக்கலையா, அப்புறம் எப்படி பண்ணுவா? செல்லே இல்லாம ஒரு புள்ளையா? அப்பா செல்லு வாங்குறதுக்கு காசு கொடுப்பா. அது கொடுத்துறேன். நீ வேற ஆஃபர் கொடுப்பாங்கல்ல, அதுல வாங்கி கொடுத்துலான்னு. அட என்னப்பா நீ தம்பி, 10,000 காசு கொடு. இந்தா தம்பி. அந்த பூசணிங்க மண்டி இவ்வளவு காசு கொடுக்குறான். நேத்து கொடுக்குறீங்க? போன் வாங்கிக்கப்பா. அப்பா திட்டுவாரு. அவன் திட்ட மான கட்டுவான். வாங்கடா. இருந்தாலும் நீங்க கோச்சுக்க போறீங்கன்னு வாங்குறேன். உனக்கு எதுக்குப்பா கஷ்டம்? ஏன் காசுலாம் கொடுக்குற? பையன்கிட்ட போன் இல்லைல்ல, அதான் நான் கொடுத்தேன். நீ என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பா. மாட்டினான்டா அவங்க அப்பா. அது நான் குத்துக்கிறேன். டேய் காசு கூட அவர்கிட்ட. அதை கொடுக்க முடியாது, அவர் தான் அக்கௌண்ட்ல அனுப்பினார்ல. ஆமா கோப்பா, நீ அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு விட்டுரு. நீங்க போங்கப்பா. மாப்பிள்ள வந்துரு, இதுக்கு மேல இந்த வேலைக்கு ஆகாது. நல்ல போனா வாங்கிக்கோங்க. எல்லா காசு எடுத்து போறானுங்களே. ஆஹா 10,000 ரூபாய் வந்துச்சு. எப்ப நில்லுங்க, மச்சான் ஊர்ல இருந்து வந்துக்கிறான்.
மச்சானா எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறேன்? சொல்லு மச்சான், உனக்கு தானே கேக்குறாங்க. தும்மிலுக்கு போ. அடா அடா அடா, என்ன பேச்சு சூப்பரா இருக்குது. அவங்க அப்பா பணக்காரு. பணக்காரா? என்ன மாப்பிள்ள பணக்காரன்றாங்க? அவங்க அம்மா சொத்து. சொத்தா? ஓஹோ, அம்மாவோட சொத்தால அவங்க அப்பா பணக்கார பொழுகுது. இவன் கோடீஸ்வரன். அம்மா சொத்து அப்பா பணக்காரன், இவன் கோடீஸ்வரன் தான். அதான் வீடு காட்டு போலான்னு வந்தேன். எத்தனை கார் இருக்குது அவங்களுக்கு, எத்தனை பங்களா இருக்குது? காரும் இல்ல பங்களா இல்ல, கூரை வீடு தான் இருக்குது. அட கரம்பூச்சினே, அவ்வளவு பணக்காரன் கூற வச்சுக்கிறாங்க. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. தப்பா புரிஞ்சுனுக்குறோமா? நாங்க தப்பா புரிஞ்சுனுக்குறோம். உங்க அப்பா பேரு பணக்காரன், உங்க அம்மா பேரு சொத்து, உங்க பேரு கோடீஸ்வரன். இவ்வளவு நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறான்டா. டேய் வாடா. கடுப்பாக்கிட்டான் மாப்பிள்ள. சரி வா வா, இந்த 10,000 ரூபாய் வச்சு துணி எடுத்துக்கலாம். அப்பா அந்த 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு விட்டுரு. அது நான் அப்புறம் அனுப்புறேன்ப்பா. அண்ணா, காசு பணத்தால உங்க நட்பு பிரிய கூடாதுண்ணா, அனுப்பிச்சு விடுண்ணா. செல்லுல சார்ஜ் போட்டுக்கிறேன், நான் அப்புறம் அனுப்புறேன்ப்பா. நல்லதுக்கு இல்ல கூப்பா, அனுப்பிச்சு விட்டுரு. செல்லு சார்ஜ் போடுறேன்னு தானே சொல்றேன், என்ன அப்படி பேசிக்கிறா? செல்லு சார்ஜ் தானே, நீ எடுத்துட்டு வா, நான் பாக்குறேன் இருக்குதா இல்லையா. என்ன இவன் வெறுப்பு பேசிக்கிறான், இதுக்கு மேல வேலை ஆகாது. டேய் காசு எனக்கு கேட்டா குத்தா, போய் அவனுக்கு கேட்ட வாங்கிப்போ. என்ன கூப்பா பேச்செல்லாம் மாறுது. பேச்சு மாறுதானே பின்ன? ஏதோ பேச்சுக்கு என் புள்ள நல்ல புள்ள கெல்ல புள்ளன்னு சொன்னா தூக்கி அவன் நேரம் குத்துட்டு விட்ட. நீ பையன் சம்பளம் வாங்கி உன் கையில தான் கொடுக்குறேன்னு சொன்னல, அதான் தான் குத்தான். ஆமாடா சொன்னேன், அது எங்க வேலைக்கு போதாது? அந்த சாணி வயது கூட போய் ஊற மேய்ச்சிங்குது. அதெல்லாம் முடியாது, என் 10,000 ரூபாய் எனக்கு வேணும். டேய் ராமமூர்த்தி, நீ பண்றது சரியில்லை, என் கையில 10 பைசா இல்ல. என்னடா இவன் எப்படி சொல்றான்? உன்னை யாரு கொடுக்க சொல்லிட்ட? கரெக்டான கேள்வி. நீ சம்பாரிச்சு அந்த ஆளு எடுத்து எடுத்து தானம் பண்ணிக்கிறான். சமாளிச்சு பார்த்தா தான் காசோட அருமை தெரியும். ஏய் அப்பாவே மரியாதை இல்லாத பேசுற. அப்படிதான் பேசுவேன். இது சரிப்பட்டு வராது. என்ன பேசுற? ஓ, கையா வாங்கிட்டியா? எப்படி வீட்டுக்கு வரான்னு பாக்கலாம். இந்த இப்படி சொல்லிட்டா. டேய் டேய், பில்டப்புக்கு பேசினா கூட தப்பாக்குதா? அழகா 10,000 ரூபாய் நோட்டின்னு போயிடுச்சா? அவனுக்கு சொப்பா வச்சுட்டு போயிட்டாங்க. சரி ஆயாதவா, நோ எங்க சொந்தக்கார பையன். சொந்தக்கார பையனா? அவனுக்காட்ட ஏதோ பேசிருந்தீங்க. சொந்தக்கார பையன் ஊர்ல இருந்து வந்துக்கிற சொன்னா தள்ளி விட்டு போறாங்கண்ணா, இவன் ஐதுன்னு வரானா. ஐயோ, அதுங்களுக்கு திமிருப்பா, அப்படித்தான் பண்ணுங்க. எந்த ஊர் பண்ணியா? துபிலுக்கு போனா. டுபில் குப்பமா? அடடா, என்ன வாய்ஸ்டா இது? நோ, அவங்க அம்மா சொத்து, அவங்க அப்பா பணக்காரன், இவன் கோடீஸ்வரன். அடங்கொய்யால, அவங்க அம்மா சொத்துல அவங்க அப்பா பணக்கார, ஐயும் கோடீஸ்வரன் ஆயிட்டான், அப்படித்தானே? ஆஹா, நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. டேய் நான் என்னடா தப்பா புரிஞ்சுக்கனா? நீ சொன்னதுக்கு ஏத்த மாதிரி தானே சொல்றேன். நோ, உங்க அம்மா பேரு சொத்துனா, உங்க அப்பா பேரு பணக்காரன், இவன் பேரு கோடீஸ்வரன். புரியுதா? ஆஹா, நல்ல அறிவாளியா தானே பேர் வச்சுக்கிறாங்க. சரி சரி, அண்ணாக்கு வணக்கு வை. வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். போ, ஊர்லாம் சுத்தி காமி குழந்தைக்கு. ஆட கோடீஸ்வரன், நான் அந்த அண்ணன் அருங்க பாத்துறேன். இப்படியும் இருக்குதுங்க இப்படியும் இருக்குதுங்க, நாடா உலகம்.